அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டை நான் பாடியிருக்கவே கூடாது. சின்மை மன்னிப்பு கேட்குறாங்களாம். சின்மையை சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் எங்கே பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சைதாப்பேட் ரோடு வடபழனியில் இருக்க சிவன் கோயிலில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மனசில் ஒரு ஏக்கம், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தங்கச்சி இல்லையேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வைரமுத்துவை பற்றி அவங்க குறை சொல்லும்போது, ஆன்மீக பாட்டு பாடினாங்களே, இவங்களுக்கு இப்படி ஒரு இதுவா, இவங்க குரலும் நல்லா இருக்கே, இவங்க மோகன்ஜி படத்தில் பாடக்கூடாதா அப்படிங்கிற ஏங்கிட்டு இருக்கும்போது, மோகன்ஜிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இசையமைப்பாளர் ஜிப்ரான்ட்டையும் ஒரு வார்த்தை கேட்கல. கண்ட நாய் ஏதோ ஒன்று எழுதுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் ஆன்மீக பாட்டு பாடினதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கியே. உன்னையெல்லாம் என்னம்மா பண்ணுறது? எதுவாக இருந்தாலும் நான் யோசிக்கணும் மண்டையில். கொஞ்சம் யோசித்து தெளிவாக அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணணும். இந்த பாட்டு பாடினாலும் ஏகப்பட்ட பாட்டு உனக்கு வந்திருக்கும், அதை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டீங்க சின்மை. கேட்குறதுக்கே மனசு ரொம்ப